ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ குரூப் 2 2A எக்ஸாம் இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் தான் இருக்குது. எல்லோரும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, மார்க் டெஸ்ட்லாம் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் என்கிட்ட கேட்ட சில 2 கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து பண்ணலாம், மேக்ஸு லாங்குவேஜ் எதை வந்து பின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று, தெரியாத கேள்விக்கு எப்படி வந்து பதிலளிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் டைம் சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். ஸோ நான் சொல்கிற மெத்தட் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நான் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணுமா அப்புறம் மாதிரி பார்க்காதீங்க. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பின்னாக வரலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வின் அண்ட் ஷைன் ஐஏஎஸ் டெலகிராம் சேனலில். ஓகேவா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, பார்த்துலாம். எந்த சப்ஜெக்ட் எது ஃபஸ்ட்டு போடணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் விஷயம் வந்து பின்னாக இருக்குது. இந்த 1 வீக் நீங்கள் இதை வந்து பின்னாக பண்ணியிருக்கக்கூடும். சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 விஷயந்தான். மார்க் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மறந்து போச்சே அப்புறம் மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் மார்க் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் 2 விஷயம் வந்து பின்னாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும் போது, மார்க் டெஸ்ட்டில் மார்க் வந்து பின்னா கம்மியாக எடுத்திருப்பீங்க. சில பேர் ரொம்ப டவுனாக வந்து பின்னாக ஃபீல் ஆகியிருப்பீங்க. மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகிறதுக்கு 2 காரணம் வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த பயம் வந்து காரணமாக வந்து பின்னாக இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாக வந்து பின்னாக போட்டிருப்பீங்க. இன்னொன்று, ஒரு சில அகாடமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து காரணமாக இருக்கும். நான் வெறும் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் இதை வந்து பின்னாக சொல்லவே இல்லை. ஸோ மார்க் டெஸ்ட் மார்க்லாம் கண்டுக்காதீங்க. மார்க் வந்துடுச்சா பார்த்துட்டிங்களா, நீங்கள் மற்ற வேலையை வந்து பின்னாக்கா பாருங்கள். ரைட்டா? இன்னொரு தப்பு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே இல்லை, புக்கில் எங்கேயும் பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த 5 கொஸ்டினை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நியூ சிலபஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. படித்த வரைக்கும் போதுமானதான். நீங்கள் படித்து தான் வந்து பின்னாக வரும் எக்ஸாமில். ஒரு மார்க் டெஸ்ட்டை விட டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக தான் கேட்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து பின்னாக விட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்கள் மார்க் டெஸ்ட் இருந்து என்ன வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போது 90 வர வேண்டிய லாங்குவேஜில் 70 தான் வந்திருக்கு, 20 வர வேண்டிய மேக்ஸில் 10 தான் வந்திருக்கு அப்படின்னா ஏன் கம்மியாச்சு? மேக்ஸில் எந்த ஏரியா வீக் ஆச்சு? ரேஷியோவில் கம்மியாக மார்க் வந்திருக்கா, ப்ராஃபிட்டில் கம்மியாக வந்திருக்கா, எந்த ஏரியா கம்மியாக வந்திருக்கோ அதை வந்து சரி பண்ண பாருங்கள். புதுசாக எதையுமே வந்து பின்னாக்கா படிக்காதீங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மறந்து போகுது அப்படின்னா, இந்த 4 நாளில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்சமாக இருக்குங்க. இந்த அடிவயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பின்னாக்கா கலக்கும். அந்த மாதிரி தான் இருக்க செய்யும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது படித்ததும் மறந்து போக தான் செய்யும். நீங்கள் 3 வருஷம் படிச்சிருந்தாலும், 3 மாதம் படிச்சிருந்தாலும், 1 மாதம் படிச்சிருந்தாலும், அந்த எக்ஸாம் ஹாலில் 9:30 மணியில் இருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் யார் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அவங்க தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் அப்புறமா ரொம்ப வந்து பயப்படாதீங்க. உனக்கு என்னப்பா வாயில் வடை சுட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் நீங்கள் 9:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9:45 அந்த 1/4 மணி நேரம் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் வந்து பின்னாக்கா வந்துடும். பயந்தீங்கன்னா தெரிஞ்ச கேள்வியும் தப்பாக நீங்கள் வந்து போடக்கூடும். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தை விட்டுருங்க. வாட் எவர் நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ பயப்படாமல் வந்து இருங்க. அதான் வந்து முக்கியமான விஷயமே. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு அந்த ப்ரெஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேணும். ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்புறமா தெரிய வரணும். நீங்கள் பயந்துட்டே பண்ணீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகே, இது பேசிக். அடுத்தது என்னென்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே சில விஷயங்கள் நீங்கள் வந்து பின்னாக்கா செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை அப்படின்ற மாதிரி வந்து பின்னாக்கா உண்டு. அதில் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ரைட்டாக 9 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்களும் அந்த ஸ்டாஃபு மட்டும் தான் இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்க அப்படின்னா, என்னாஜி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த அகாடமி வந்து போனீங்க, இந்த மாதிரியான நலம் விசாரிப்புலாம் அங்கே வந்து பின்னாக்க கூடாது. ஓகேவா? நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒருமையிலே வந்து பின்னாக்க சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பாருங்கள். எதுக்காக நீங்கள் போனீங்களோ அதை மட்டும் பாருங்கள். நான் சொல்கிற டோன் உங்களுக்கு வந்து பின்னாக்க புரியும் நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, உங்கள் நேரம் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுனதுக்காக கூட உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்து வரலாம். நீங்கள் வந்து பெண்ணு கொடுக்கறது, வாட்ச் கொடுக்கறது, ஸ்கேலு கொடுக்கறது, இந்த மாதிரியான தியாகம்லாம் அங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஓஎம்ஆர் தப்பு வருது அப்படின்னா ஸ்டாஃப்ட்ட வந்து கேளுங்க, ஜி இங்கே வந்து கரெக்ஷன் பண்ணலாமா, இங்கே வந்து ஆன்சர் போடலாமா. அவங்கக்கிட்ட எதுவுமே வந்து கேட்காதீங்க. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சரியா? அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.
ஸ்டாஃபு நீங்கள் அது மட்டும்தான். ஏன்னா உங்கள் நேரம் கெட்டு போயிருந்தது என்ன வேணால் நடக்கலாம். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மைண்ட் அப்செட் ஆகிலாம் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணாதவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. செய்யக்கூடியவை என்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒன்று கொஷின் பேப்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு. இது ரெண்டுமே கைக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் வந்து பின்னாக கைக்கு வருது அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் எல்லா பேஜுமே பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கணுமான்னு யோசிக்காதீங்க. சப்போஸ் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா உடனே கொஷின் பேப்பரை மாற்றுங்க. நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்பரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ பார்த்துக்கணும். அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் கையில் வந்த உடனே பெண்ணை வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். வந்த உடனே ஹால் டிக்கெட்டும் ஓஎம்ஆரை வச்சுட்டு உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் நம்பர் எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா மாறாமல் எல்லாமே சரியாக இருக்கா அப்புறம் மாதிரி பாருங்கள். தப்பாக இருக்குன்னா நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணாதீங்க. ஸ்டாஃபை கூப்பிட்டு சொல்லிவிட்டு வேறு கொடுக்க சொல்லுங்கள். அதே பேப்பரில் வந்து அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு தெரிய வரும். நீங்களே எதையும் வந்து பண்ணாதீங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? சரிங்க. சரி, இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ரூலுங்க, ஒரு தாரக மந்திரமாக நான் வந்து சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறவங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டா? இது என்னோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கும். எல்லாரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். மேபி இது வந்து கிளிக் ஆகலாம். ரைட்டா? சரி, கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் நெகட்டிவ் மார்க்லாம் நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அந்த நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டால் வரப்போகிற மார்க் வந்து கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட் ஒழுங்காக ஃபில் பண்ணல அப்படின்னா, கொஷின் நம்பர் ஒழுங்காக போடலை அப்படின்னா, இந்த கைரேகை ஒழுங்காக வைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்து பின்னாக்கா மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போது நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ABCDE அப்புறம் மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நானும் சொல்லியிருப்பேன், இந்த பாக்ஸ் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா 2 மார்க் கிட்ட வந்து பின்னாக்கா மைனஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லும் போது 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போதே 9:30 மணிக்கு போகிறீங்க அப்படின்னா 200 கேள்வி வந்து கேட்குறாங்க. லாங்குவேஜ், மேக்ஸு, GS அப்படின்னு 200 கேள்விக்கும் நீங்கள் போட வேண்டிய பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா ABCD இது மட்டும்தான் இருக்கணும். நல்லா வந்து புரிஞ்சுக்குவோங்க. 200 கேள்விக்குமே ABCD மட்டும் தான் நீங்கள் மாற்றி போடணும். எக்காரந்து கொண்டும் பக்கம் வந்து போய்னாக்கா போயிடாதீங்க. ப்ரோ தெரியாமல் போட்டோம் ப்ரோ வந்து சொன்னீங்க வீடு தேடி வந்து வெட்டுவேன். அந்த மாதிரி தான் வந்து போய்னாக்க எல்லாருக்குமே யோசிக்க தோணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் தப்பாக வருதுன்னா போட்டால் மார்க் கொடுப்பாங்க ப்ரோ அப்புறம் மாதிரி யோசிப்பாதீங்க. பட் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி என்ன சொன்னாங்கன்னா, கொஷின் தப்பாக வந்தாலும் நான் வந்து மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் வந்து நல்லாவே படிச்சிருந்தாலும் அந்த கொஷின் தப்பு அப்புறமா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த எக்ஸாம் ஹாலில் போய் இந்த 3 மணி நேரத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணாலும் நெகட்டிவ் மார்க் போட போகிறது கிடையாது. அப்போது எல்லா கேள்விக்குமே நீங்கள் ABCD மட்டும் தான் வந்து பின்னாக்கா போடணும். அதே மாதிரி 200 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பின்னாக்கா ஒரு 170 கேள்வி மட்டும் தான் தெரியுது, 30 கேள்வி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 30 கேள்விக்கும் எதனா ABCD அப்படி எதனா ஒன்று மார்க் பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? 1 மணி அடிப்பாங்கல்ல, அந்த 1 மணி அடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கவுண்டில் நீங்கள் கையே வைக்கணும். 1 மணிக்கு முன்னாடி யாருன்னா அங்கே கையை வச்சிங்க, கையை தொட்ட நீ கெட்ட அப்புறம் மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா இங்கே தப்பாகிடும். சரியா? என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சில கொஷின்ஸ் பிளாங்காக விட்டு வச்சுருப்பீங்க. அந்த டைமில் இங்கே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ 1 மணிக்கு மேலே டைம் அவங்க வந்து கொடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட்டில் எல்லாமே வந்திருக்கும், படித்து பாருங்கள். ஆரம்பத்தில் இங்கே கையை வைக்கவே கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்தது லாஸ்ட்டாக கவுண்ட்டு போடுவீங்களே, அந்த கவுண்ட்டு போடும் போது இந்த இருக்குது பாருங்கள், இந்த இயில் 3 பாக்ஸ்லையுமே நீங்கள் போட வேண்டிய நம்பர் என்னவா இருக்கணும்னா 000 இதான் வந்து இப்படி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், 200 கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ABCD மட்டும் தான் வந்து இப்படிக்கா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா இங்கி பிங்கி பாங்கி போடும்போது கூட எதனா ஒன்று சரியாகலாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பக்கம் போகவே போகாதீங்க. ஆன்சர் வாஸ் நாட் நோன், எனக்கு ஆன்சர் தெரியல ப்ரோ போட்டேன் அப்படி சொல்லாதீங்க. ஆன்சர் தெரியல அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. சில பேர் நன் ஆஃப் தி அபோவுக்கு பதிலாக ஆன்சர் நாட் நோன் அதை வந்து கிளிக் பண்ணிடுறீங்க. மார்க் டெஸ்ட் நான் வந்து இப்போனாக்கா பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆன்சர் நாட் நோன் பக்கம் போகவே போகாதீங்க. கொஷின் தப்புன்னு கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் அங்கே வந்து போய் ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. நம்மளால் பண்ணவும் முடியாது. சரியா? அது வந்து ஒரு ரிஸ்க் ஆகிடும். எல்லாருக்குமே திரும்ப சொல்கிறது ABCD மட்டும்தான். 200 கேள்வியும் போட்டிருக்கணும். டைம் இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க. லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட எல்லா ஆப்ஷனும் ஃபில் பண்ணியிருக்குமா அந்த ABCDயில் எதனா ஒன்று ஃபில் பண்ணி விடுங்க. உங்கள் லக்கு எதனா 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக்கா வரலாம். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேன், ABCD மட்டும்தான் 200 கேள்விக்கு நீங்கள் போட்டாகணும்.
ஈல நீங்கள் 0 0 0 அது மட்டும் தான் வந்து பின்னாக வந்தாகணும். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எப்படி வந்து ப்ரோ ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பின்னாக பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் வந்து பின்னாக ஸ்ப்ளிட் பண்ணும் போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஈகோலாம் வந்து பின்னாக தூக்கி போட்டுருங்க. ஏன் நான் ஈகோ தூக்கி போட சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷில் ஒரு புலி, நான் வந்து மேக்ஸில் ஒரு சிங்கம், தமிழில் ஒரு சிறுத்தை, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அங்கே போய்ட்டு வச்சு விளையாடக்கூடாது. சரியா? என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். லாங்குவேஜுக்கு வந்து 1.25 இல்லைனா 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா 90க்கு மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தாங்க நீங்கள் கேமுக்குள்ளேயே இருக்கிறீங்க, சேஃப் ஜோனாக வந்து இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் 40 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறேன், ½ அன் ஹவரில் சால்வ் பண்ணுறேன்னா சால்வ் பண்ணுவீங்க. பட் உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால எங்கன்னா தப்பு ஆகலாம். நல்லா படித்தவங்களும் நிறைய பேர் வந்து மார்க் டெஸ்ட்டில் கோட்டை விட்டுருக்காங்க. டைம் கேட்டால் அப்புறம் ½ அன் ஹவரில் அட்டன் பண்ண லாங்குவேஜ் அப்புறமெல்லாம் சொன்னாங்க. டைம் எடுத்து அட்டன் பண்ணிங்கன்னா தெரியாத கேள்வி கூட கொஞ்சம் யோசிச்சு வந்து பின்னாக போட முடியும். நீங்கள் சீக்கிரமாக போடும்போது பதட்டமாக போடும்போது தப்பாக வந்துடுங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸும் ஈகவும் இங்கே வந்து வேணாம். ஆனால் எனக்கே நீ சவாலா, நான் சீக்கிரம் போடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. சோழி முடிஞ்சு போயிடும் மக்களே. ஸோ பண்ணாதீங்க. 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் லாங்குவேஜுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்லை கொஸ்டின் வந்தவொடனே சில பேர் படிக்க ஆரம்பிப்பீங்க 10 நிமிஷம், அதை நீங்கள் வந்து பின்னாக பண்ணிக்கலாம். அந்த டைம் எல்லாமே இங்கே வந்து பின்னாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸு ஜிஎஸ். ஓகே, இதில் மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணலாமா கடைசியாக சால்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணலாம். இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் மேக்ஸ்க்காக வந்து இப்படின்னா எடுத்துக்கோங்க. பட் மேக்ஸ்க்காக எடுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே ஈகோ ரொம்ப 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 ப்ளே பண்ணுங்க. இப்போ ஒரு சில சம்ம வந்து இப்படினாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாமே. இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க, இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே என்ன வரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு சப்பையான சம்மா வந்து பின்னாக ஃபீல் ஆகும். ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒரு ஈஸியான சம்மு நமக்கே சவால் விடுது, ஒன்றுமே தெரில, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு சம்மிலே பார்த்தீங்கன்னா முட்டி மோதிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சம்முக்கு பார்த்து பேலன்ஸ் இருக்க 24 சம்மு நீங்கள் வந்து கோட்டை விட்டுருவீங்க. ஒரு சம்மை சால்வ் பண்ணுறீங்களா, ஒரு சம்முக்கு நீங்கள் 1.5 நிமிஷம் மட்டும் தான் நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கணும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வரலையா அப்புறம் வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். வேகமாக வந்து பண்ணிக்கணும். ½ அன் ஹவர் தான் டைம். சரியா? ஓகே. மேக்ஸை கடைசியாக பண்ணிங்கன்னா சில ஃபார்முலாஸோ இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷன் தப்பு பண்ணிடுவீங்க பதட்டத்தில். ஸோ முன்னாடியே முடிச்சிடுங்க. அடுத்த இருக்க 60 நிமிஷம் ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலுங்க. இந்த 60 நிமிஷம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது 5 50 5 அப்புறமா வந்து இப்போ நாங்கள் பிரிச்சுக்கோங்க. சரியா? இந்த 5ல் என்ன விஷயம், இந்த 2 5 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 50 விட என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீ கொஷின் பேப்பர் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுப்பேற்றுற மாதிரியே இருக்கும். சயின்ஸை ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் நல்ல நேரம் எக்கனாமிக்ஸே ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஈஸியான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வரும் இந்த பேப்பர் வந்து மாறத்தில். பட் எடுத்த உடனே உங்களுக்கு தெரியாத கேள்வி முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காண்டாயிடுவீங்க. ஒரு மைண்ட் ஒரு மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பாலிட்டி எத்தனை கேட்டிருக்காங்க, ஐஎன்எம் எத்தனை கேட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர்வியூ அந்த 5 நிமிஷம் பார்த்து முடிச்சிடுங்க. நீ கொஸ்டின் ஃபுல்லாக படிக்க வேணாம். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, ஓகே பாலகங்கா திலக் அப்படின்னா ஐஎன்எம் ஓகே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓஷன் இருக்குது ஜாகிரஃபி மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் இருக்குது பாலிட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது ஈஸியாக வந்து மார்க் பண்ண முடியும். தெரிஞ்ச கொஷின் எதுவோ அதை நீங்கள் வந்து இப்போ போடுற மாதிரி இருக்கும். ஸோ தெரியாத கேள்விகள் எப்படி பதிலளிக்கலாம் நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் தனியாக வந்து, அதை வந்து இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 50 நிமிஷம் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் வந்து இப்போ பண்ணுறது. இந்த 50 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸை நீங்கள் வந்து விட்டு போயிருப்பீங்களா, அதை நீங்கள் வந்து இப்போ பண்ணலாம். அதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த 50 நிமிஷத்தை. பட் இந்த மாதிரி டைம் பிரிச்சுக்கோங்க. மேக்ஸுக்கும் லாங்குவேஜுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி பிரிச்சுக்கிட்டு மற்ற 1 ஹவர் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா அதுதாங்க இம்பார்ட்டனே. அதை நீங்கள் விட்டிங்கன்னா கதம் அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்தது ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுல 2 விஷயம் வந்து இப்போ நாங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் பார்ப்பாங்க, அப்படியே வந்து மார்க் பண்ணிடுவாங்க. கொஷின்ஸ் பார்ப்பாங்க, மார்க் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் டாட் வச்சுட்டே வருவாங்க. டாட் வச்சுட்டே வந்துட்டு நான் வந்து கடைசியாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரஃப் வேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி அப்புறம் மாதிரி போட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக மார்க் பண்ணுறேன் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னோடய சஜஷன் என்ன, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த மெத்தட் தான். நான் கொஷின் பார்க்கும்போதே ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிவிடுவேன்.
இந்த மாதிரி பண்ணால் ஏன் வந்து பண்ணக்கூடாதா, எங்கே தப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போது மொத்தமாக ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இது 5 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1 கரெக்டாக போட்டிங்க, 2 போட்டிங்க, 3 பிளாங்காக விட்டீங்க, 4 5 மார்க் பண்ணிட்டீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மோர் அப்புறமா சொல்லுவாங்க. அப்போ அவசரமாக ஓஎம்ஆரை மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி 5 இருக்குது இல்லையா, 5 இருக்கும் போது 1 ஷேட் பண்ணுவீங்க, 2 ஷேட் பண்ணுவீங்க, 3 நீங்கள் பிளாங்காக விட்டுருக்கீங்க, அதை மறந்து இந்த ஆன்சர் இங்கே வந்து பின்னாக்கா போடுவீங்க, இதை இங்கே வந்து போட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஓவராக கொலாப்ஸ் ஆகிடும் பதட்டத்தில். அப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஷின்ஸ் பார்க்கும்போதே நம்ம 67 67 மார்க்கை போட்டுருங்க, 100 மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு சேஃப் ஜோன் ஈஸியாக வந்து பின்னாக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டு, தெரியாத கேள்விகள் சில பதில் அளிக்கிறது, சில ட்ரிக்ஸ் நான் வந்து பின்னாக சொல்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, தனியாக போட்டால் வந்து பின்னாக புரியும். என்ன பெண்ணு வந்து பின்னாக எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸாம் ஹால்குள்ளே என்ன வந்து பின்னாக கொண்டு போகணும், டைம் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்த்துட்டோம். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணிட்டு போகணும். நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பின்னாக வரும், அதை வந்து பின்னாக பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ப்ராப்பராக வந்து பின்னாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டில் வர மார்க்ஸை வச்சோ இல்லை பசங்க சொல்கிறத வச்சோ ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நான் அதிகமாக எடுத்துட்டேன், கட் ஆஃப் செம்மையாக வரப்போகுது பாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான சில மார்க்ஸ் எடுத்துட்டிங்களா, நான் கட் ஆஃப்லாம் சொல்லியிருப்பேன், ஒரு 150+ எடுத்திங்கன்னா சேஃப் ஜோனாக வந்து இருக்கும். மேக்ஸில் 20, லாங்குவேஜ் 90 நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போன மாதிரி வந்திருக்கும். அதை வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க, ஈஸியாக உள்ளே போயிடலாம். எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நம்ம இவ்வளோ நாள் முட்டி மோதினது அந்த 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரம் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 4 நாளும் நல்லா வந்து சாப்பிட்டு ஒரு 8 hours 7 hours நல்லா தூங்குங்க, தப்பே கிடையாது. நம்ம இத்தனை வருஷம் படிக்காதது இந்த 3 நாளில் ஒன்றும் படிச்சிட போகிறது கிடையாது. படித்தாலுமே மைண்ட் நின்ன மாதிரி இருக்கும், பட் எல்லாம் மறந்தால் போகும். ஸோ ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வாட் எவர் பார்த்துக்கலாம். தட்டுறோம், தூக்குறோம், நம்பிக்கையாக வந்து இருங்க. டவுட்ஸ் எதாவது இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னோன் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் நான் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் மக்களே. நன்றி, வணக்கம்.